நண்பர்களே, நல்லவர்கள் துக்கப்படுகிறார்கள், கெட்டவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அடிக்கடி கவனித்திருப்பீர்கள். இது சாதாரணமாக எல்லோரும் சிந்திக்கும் ஒரு விஷயமே, இதில் சந்தேகமில்லை. இது நிகழ்கிறது, ஆனால் இதற்கு பின்னால் சில ஆழமான காரணங்கள் உள்ளன. இன்று நாம் இந்த காரணங்களை ஒரு புத்தர் கதையின் மூலம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அன்பான நேயர்களே, இன்றைய கதை மிகவும் அறிவூட்டுவதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் உள்ளது. எனவே தயவு செய்து சிறிது நேரம் செலவழித்து இதை முழுவதுமாக கவனத்துடன் கேட்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முழு கதையையும் கேட்பதன் மூலம் உங்கள் எதிர்கால வாழ்க்கையை மேம்படுத்தும் முக்கியமான சில பாடங்களை நீங்கள் பெறுவீர்கள். அப்படியானால் நேரத்தை வீணாக்காமல் இந்த அற்புதமான கதையை ஆரம்பிக்கலாம். ஒரு சிறிய நகரத்தில் கபீர் என்ற இளைஞன் வசித்து வந்தான். கபீர் இரவும் பகலும் தன்னுடைய சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களைக் கண்டு குழப்பத்தில் இருந்தான். மற்றவர்களுக்கு உதவுபவர்கள் மற்றும் உண்மையுடன் இருப்பவர்களுக்கு எப்போதும் ஏதேனும் மோசமானவை நிகழ்வதை பார்த்தான். மறுபுறம் பொய் மற்றும் வஞ்சகம் நிறைந்தவர்கள் பெரும்பாலும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அடைந்தனர். இந்த கேள்வி கபீரின் மனதில் மீண்டும் மீண்டும் வந்தது. ஆனால் அதற்கான பதிலை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இவையெல்லாம் ஏன் நடக்கிறது? கடவுள் உண்மையில் நல்லவர்களிடம் அநீதி காட்டுகிறாரா என்று அவன் யோசித்தான். சில நாட்களுக்குப் பிறகு புகழ்பெற்ற அறிஞரான மஹஞ்சி அந்த நகரத்திற்கு வந்தார். அவருடைய அறிவை பற்றியும் அவருடைய உரைகளைப் பற்றியும் நகரம் முழுவதும் பேச்சு இருந்தது. இந்த கேள்விக்கான பதிலை மஹஞ்சியிடமிருந்து தேட கபீர் முடிவு செய்தான். அடுத்த நாள் காலையில் கபீர் மஹஞ்சியிடம் சென்றான். மரியாதையுடன் அவருடைய கால்களில் வணங்கினான். தொடர்ந்து இவ்வாறாகச் சொன்னான்: குருதேவா, என் மனதில் நாட்கணக்கில் என்னை துன்புறுத்தும் ஒரு கேள்வி உள்ளது. நல்ல காரியங்களைச் செய்பவர்கள், நேர்மையாக வாழ்பவர்கள், மற்றவர்களுக்கு உதவுபவர்கள் தங்கள் வாழ்க்கையில் துயரப்படுகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் வஞ்சகர்கள், துஷ்டர்கள், பொய்யர்கள் மற்றும் மற்றவர்களை துன்புறுத்துபவர்கள் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அனுபவிக்கிறார்கள். குருவே, இது ஏன் நடக்கிறது? மஹஞ்சி புன்னகையுடன் பதிலளித்தார்: மகனே, உலகம் பார்ப்பது போல் இல்லை. இதை புரிந்து கொள்வது எளிதல்ல. இந்த உலகம் மிகவும் பெரியதும் சிக்கலானதுமாகும். நீங்கள் இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது அது மேலும் சிக்கலாகும். நீங்கள் அதை எவ்வளவு புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு குழப்பமடையும். நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒருவேளை உன் குழப்பத்தை ஓரளவுக்கு நீக்க இது உதவும். ஓரிடத்தில் ஒரு நகரத்தில் ஒரு விதவை தன் 3 சிறிய மகள்களுடன் வசித்து வந்தாள். சிறு வயதிலேயே கணவர் இறந்ததால் குழந்தைகளின் முழு பொறுப்பும் அவளுக்கு இருந்தது. 3 குழந்தைகளை வளர்ப்பது அவளுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. குழந்தைகளை தனியாக விட்டுவிட்டு அவளால் வெளியே சென்று வேலை செய்ய முடியவில்லை. அதோடு சமூகத்திலிருந்து வரும் பழிகள் அவளுடைய கஷ்டங்களை அதிகரித்தன. அந்த பெண்ணுக்கு வேறு ஆதரவு இல்லை. கணவரை நினைத்து எப்படியோ குழந்தைகளை கவனித்து வந்தாள். தொடர்ச்சியான கவலைகள் அவளை உள்ளுக்குள் பலவீனப்படுத்தின. குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அவள் நோய்வாய்ப்பட்டாள். ஒரு நாள் அவளுடைய நோய் அதிகரித்தது. அவளுடைய மரணம் நெருங்கியது. மரண நேரத்தில் யமராஜன் தன் தூதனான சித்திரகுப்தனை அந்த பெண்ணின் உயிரை எடுக்க அனுப்பினார். சித்திரகுப்தன் அங்கே சென்றபோது அந்த பெண் நோயால் படுத்திருப்பதையும் அவளுடைய 3 சிறிய மகள்கள் அவள் அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருப்பதையும் கண்டார். குழந்தைகளின் நிலையைக் கண்டு சித்திரகுப்தனின் இதயம் உருகியது. இந்த பெண்ணின் உயிரை எடுத்தால் இந்த அப்பாவி குழந்தைகளுக்கு என்ன ஆகும்? யார் அவர்களை கவனிப்பார்கள்? யார் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள் என்று அவர் யோசித்தார். இவ்வாறான சிந்தனைகள் சித்திரகுப்தனின் மனதை கலங்கப்படுத்தின. சிறிது நேரம் யோசித்த பிறகு அந்த பெண்ணின் உயிரை எடுக்காமல் யமலோகத்திற்கு திரும்ப அவர் முடிவு செய்தார். சித்திரகுப்தன் யமலோகத்தை அடைந்தபோது யமராஜன் கேட்டார்: சித்திரகுப்தா, நீ ஏன் வெறும் கையுடன் திரும்பினாய்? நீ அந்த பெண்ணின் உயிரை எடுக்கச் செல்லவில்லையா? சித்திரகுப்தன் தலை குனிந்து பதிலளித்தார்: நாதா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் விரும்பியும் அந்த பெண்ணின் உயிரை எடுக்க என்னால் முடியவில்லை. நான் அங்கு சென்றபோது அவளுடைய 3 அப்பாவி குழந்தைகள் அவளுடைய உடலை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருப்பதைக் கண்டேன். நான் அந்த பெண்ணின் உயிரை எடுத்து வந்தால் இந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்திருக்கும்? பூமியில் உள்ளவர்கள் சுயநலவாதிகளும் இரக்கமற்றவர்களும் ஆவர். இந்த குழந்தைகளுக்கு யாரும் ஆதரவாக இருக்க மாட்டார்கள். யமராஜனே, அந்த விதவைக்கு கொஞ்ச காலத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவள் தன் மகள்களை வளர்க்கவும் அவர்களை சுயசார்புடையவர்களாக்கவும் முடியட்டும். அதன் பிறகு
நீங்கள் அவளுடைய உயிரை எடுக்கலாம். சித்திரகுப்தனின் வார்த்தைகளை கேட்டு யமராஜன் கடுமையுடன் சொன்னார், சித்திரகுப்தா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களின் மரணமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கிறது. யாராலும் யாருடைய ஆயுளையும் குறைக்கவோ கூட்டவோ முடியாது. உங்களால் யாருக்கும் உயிர் கொடுக்கவோ அல்லது யாருடைய உயிரையும் முன்கூட்டியே எடுக்கவோ முடியாது. விதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது சரியான நேரத்தில் நடக்கும். நீங்கள் இந்த பிரபஞ்ச விதியை மீறிவிட்டீர்கள். இது ஒரு கடுமையான குற்றம். இதற்காக நீங்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். சித்திரகுப்தன் கைகூப்பி யமராஜனிடம் கேட்டார், பிரபோ, என் குற்றத்தை மன்னிக்கவும். ஆனால் என் விடுதலை எப்போது, எப்படி நடக்கும்? யமராஜன் கடுமையாகச் சொன்னார், நீங்கள் இப்போது பூமியில் ஒரு மனிதனாக பிறந்து இந்த குற்றத்திற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அங்கே சென்று உங்கள் முட்டாள்தனத்திற்காக 3 முறை சத்தமாகச் சிரிக்கும்போது மட்டுமே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இதைச் சொல்லிவிட்டு யமராஜன் சித்திரகுப்தனை பூமிக்கு தள்ளிவிட்டார். பூமியில் சித்திரகுப்தன் தான் நிர்வாணமாக கிடப்பதை பார்த்தார். மனித உலகத்தின் சட்டத்தின்படி ஒரு மனிதன் பிறக்கும்போது ஆடைகள் இல்லாதவனாக இருப்பான். குளிரால் நடுங்கி அவர் சாலையோரத்திலேயே படுத்திருந்தார். அதே சமயம் ஒரு செருப்பு தைப்பவன் அவ்வழியாக போய்க் கொண்டிருந்தான். குளிரில் இருந்து தப்பிக்க அவன் தன் குழந்தைகளுக்கு ஆடைகள் வாங்கச் சென்று கொண்டிருந்தான். வழியில் நிர்வாணமாக இருந்த அந்த மனிதன் குளிரில் நடுங்குவதைக் கண்டு அவனுக்கு இரக்கம் தோன்றியது. செருப்பு தைப்பவன் தன் குழந்தைகளுக்காக ஆடை வாங்குவதற்கு பதிலாக அந்த மனிதனுக்கு ஆடைகளையும் ஒரு போர்வையையும் வாங்கிக் கொடுத்தான். செருப்பு தைப்பவன் சித்திரகுப்தனுக்கு ஆடைகளை வழங்கிக் கொண்டே சொன்னான், சகோதரா, குளிரில் இப்படி இருந்தால் உன்னுடைய உயிரை காப்பாற்ற முடியாது. இந்த ஆடையையும் போர்வையையும் எடுத்துக்கொள். சித்திரகுப்தன் நன்றியுடன் சொன்னார், சகோதரா, நீங்கள் எனக்கு பெரிய உதவி செய்தீர்கள். ஆனால் எனக்கு குடும்பமோ வீடோ உணவோ இல்லை. நான் இப்போது எங்கு போவேன்? செருப்பு தைப்பவன் சொன்னான், அப்படியானால் என் கூட வா. நான் உனக்கு உணவும் வேலையும் கிடைக்க வேண்டிய உதவியைச் செய்கிறேன். செருப்பு தைப்பவன் சித்திரகுப்தனை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். ஆனால் வீட்டிற்கு வந்தபோது குழந்தைகளுக்கு ஆடை வாங்கப் போன செருப்பு தைப்பவன் வெறுங்கையுடன் ஒரு அந்நியனை அழைத்து வருவதை மனைவி கண்டாள். இதைக் கண்டவள் கோபத்தால் நடுங்கினாள். கோபம் நிறைந்த மனைவி கத்தி அழைத்தாள், நீங்கள் குழந்தைகளுக்கு ஆடை வாங்கப் போனீர்கள், பிறகு என்ன கொண்டு வந்தீர்கள்? ஒரு அந்நியனையோ? உங்களுக்கு குடும்பத்தைப் பற்றி ஏதாவது சிந்தனை இருக்கிறதா? நாங்களே எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியிருந்தும் நீங்கள் இவரையும் அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வருகிறீர்கள். மனைவியின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு வீட்டின் சூழல் சூடானது. அவள் செருப்பு தைப்பவனுடன் சண்டையிடவும் அவனை திட்டவும் தொடங்கினாள். இதைக் கண்ட சித்திரகுப்தன் சத்தமாகச் சிரிக்கத் தொடங்கினார். சித்திரகுப்தன் சிரிப்பதைப் பார்த்த செருப்பு தைப்பவன் ஆச்சரியத்துடன் கேட்டான், சகோதரா, நீ ஏன் சிரிக்கிறாய்? நீ என்ன பார்த்தாய்? சித்திரகுப்தன் புன்னகையுடன் சொன்னார், சகோதரா, என் சிரிப்பின் ரகசியத்தை இப்போது என்னால் சொல்ல முடியாது. நேரம் வரும்போது எல்லாவற்றையும் சொல்லலாம். அதற்குப் பிறகு சித்திரகுப்தன் செருப்பு தைப்பவனின் வீட்டில் தங்க ஆரம்பித்தார். மெதுவாக மெதுவாக அவன் செருப்பு தைப்பவனின் எல்லா வேலைகளையும் கற்றுக்கொண்டான். அவர் அழகான செருப்புகளை செய்யத் தொடங்கினார். காலம் கடந்து போனது. செருப்பு தைப்பவன் செய்யும் செருப்புகள் நாடு முழுவதும் பிரபலமானது. பெரிய பெரிய ராஜாக்களும் சக்கரவர்த்திகளும் கூட அவனுடைய செருப்புகளை வாங்க வந்தனர். செருப்பு தைப்பவனின் அதிர்ஷ்டம் மிகவும் பிரகாசித்ததால் அவன் வீட்டில் பணத்திற்கு ஒரு குறைவும் இல்லை. ஒரு நாள் ராஜாவின் ஒரு சிப்பாய் விலையுயர்ந்த ஒரு தோலுடன் செருப்பு தைப்பவனிடம் வந்தான். சிப்பாய் சொன்னான், செருப்பு தைப்பவனே, கவனமாக இரு. நம் மகாராஜா இந்த தோலிலிருந்து செய்யப்பட்ட செருப்புகளை அணிய விரும்புகிறார். இந்த தோல் மிகவும் விலை உயர்ந்தது. அதனால் இதிலிருந்து மிகச்சிறந்த செருப்புகளை செய்ய வேண்டும். எந்த காரணத்திற்காகவும் இதை சேதப்படுத்தக் கூடாது. சிப்பாய் இவ்வளவு சொல்லிவிட்டு தோலை கொடுத்துவிட்டு திரும்பிப் போனான். செருப்பு தைப்பவன் சித்திரகுப்தனிடம் சொன்னான், இது மகாராஜாவுக்கான செருப்புகள். இதில் எந்த குறையும் வைக்கக்கூடாது. தவறான செருப்புகளைச் செய்தால் ராஜா கோபப்படுவார். நமக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். செருப்பு தைப்பவன் இதை பலமுறை திரும்பத் திரும்ப சொல்லியும் சித்திரகுப்தன் வேண்டுமென்றே அந்த தோலை பயன்படுத்தி ஒரு செருப்பைச் செய்தார். செருப்பைக் கண்ட செருப்பு தைப்பவனின் மூச்சு நின்றது. அவன் சித்திரகுப்தனை பார்த்து கத்தினான், நீ என்ன செய்தாய்? செருப்பு செய்ய நான் எத்தனை முறை உன்னிடம் சொன்னேன்? அப்படியிருந்தும் நீ ஒரு செருப்பை செய்தாய் ராஜா. இனி நம்மை சும்மா விடமாட்டார். நம் குடும்பம் முழுவதும் அழிந்துவிடும்.
செருப்பு தைப்பவனின் கோபத்தைக் கண்ட சித்திரகுப்தன் சத்தமாகச் சிரிக்கத் தொடங்கினார். இதைக் கண்ட செருப்பு தைப்பவன் கோபத்துடன் சொன்னான், "ஓ முட்டாளே, எல்லாவற்றையும் நாசமாக்கிவிட்டு நீ இப்போது சிரிக்கிறாயா?" சித்திரகுப்தன் அமைதியான குரலில் சொன்னார், "பாருங்கள், ராஜாவின் சிப்பாய் செருப்புகளை எடுக்க வருகிறார்." இதைக் கேட்ட செருப்பு தைப்பவனுக்கு உணர்வு இழந்தது போல் இருந்தது. சிப்பாய் அருகில் வருவதை அவன் பயத்துடன் பார்த்தான். செருப்பு தைப்பவனின் கைகளும் கால்களும் நடுங்க ஆரம்பித்தன. சிப்பாய் அருகில் வந்தபோது அவன் சொன்னான், "செருப்பு தைப்பவனே, நான் நேற்று கொடுத்த தோலிலிருந்து செருப்புகளை செய்ய வேண்டாம். மகாராஜா இறந்துவிட்டார். இங்கே ஒரு சடங்கு உள்ளது. இறுதிச் சடங்கில் இறந்தவர்களுக்கு தோல் செருப்பு அணிய வைக்கிறார்கள். எனவே செருப்புகளைச் செய்." சிப்பாயின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு செருப்பு தைப்பவனுக்கு இறந்த உடலுக்கு உயிர் திரும்ப வந்ததைப் போல் தோன்றியது. அவன் கையிலிருந்து தடி கீழே விழுந்தது. அவன் சித்திரகுப்தனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். "சகோதரா, நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள், என்னை மன்னியுங்கள்." சித்திரகுப்தன் செருப்பு தைப்பவனின் இந்தச் செயலைக் கண்டு சத்தமாகச் சிரிக்கத் தொடங்கினார். செருப்பு தைப்பவன் கேட்டான், "சகோதரா, நீ இப்போது ஏன் சிரிக்கிறாய்?" சித்திரகுப்தன் புன்னகையுடன் சொன்னார், "சகோதரா, நேரம் வரும்போது என் சிரிப்பின் காரணத்தை நான் நிச்சயமாக உன்னிடம் சொல்கிறேன்." அடுத்த நாள் 3 யுவதிகள் ஒரு வயதான பெண்ணுடன் செருப்பு தைப்பவனின் கடைக்கு வந்தனர். அந்த 3 யுவதிகளும் தங்கள் திருமணத்திற்காக செருப்புகளின் அளவை கொடுக்க வந்தனர். சித்திரகுப்தன் அந்த யுவதிகளை பார்த்தவுடனே அடையாளம் கண்டுகொண்டார். இவர்கள்தான் அவர்கள். இவர்களுடைய தாயின் உயிரை நான் அன்று எடுக்காததால்தான் நான் இப்போது இங்கு தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனால் இவர்கள் இப்போது இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறார்கள். சித்திரகுப்தன் அந்த வயதான பெண்ணிடம் கேட்டார், "அம்மா, இந்த 3 பெண்களும் யார்?" வயதான பெண் சொன்னாள், "மகனே, இவர்களின் அம்மா சிறு வயதிலேயே இறந்துவிட்டாள். இவர்களுக்கு வேறு யாரும் இல்லாததால் நான் இவர்களை என் கூட சேர்த்துக் கொண்டேன். எனக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் உள்ளன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எனக்குச் சொந்தமாக யாரும் இல்லை. அதனால் நான் இவர்களை படிக்க வைத்தேன். இப்போது பெரிய குடும்பங்களுக்கு இவர்களை திருமணம் செய்து வைக்கப் போகிறேன்." இதைக் கேட்ட சித்திரகுப்தன் ஆச்சரியப்பட்டார். கடவுள் ஒவ்வொரு காரியமும் நல்லதுக்காகவே செய்கிறார். அந்த நேரத்தில் இவர்களுடைய அம்மா இறந்திருக்காவிட்டால் இந்த 3 பேரும் வறுமையிலும் பட்டினியிலும் வாழ்க்கையை கழித்திருப்பார்கள். ஆனால் இன்று இந்த வயதான பெண் இவர்களை கோடீஸ்வரிகளாக்கிவிட்டாள். இவர்களுடைய திருமணமும் பெரிய வீட்டில் நடக்கப் போகிறது. உண்மையில் கடவுளின் திட்டம் மனிதனின் திட்டத்தை விட எவ்வளவோ சிறந்தது. இதை யோசித்து சித்திரகுப்தன் தன்னுடைய 3வது முட்டாள்தனத்திற்காக சத்தமாகச் சிரிக்கத் தொடங்கினார். செருப்பு தைப்பவன் கேட்டான், "சகோதரா, நீ இப்போது ஏன் சிரிக்கிறாய்? தயவு செய்து இந்த சிரிப்பின் ரகசியத்தை என்னிடம் சொல்லுங்கள்." சித்திரகுப்தன் சொன்னார், "சகோதரா, என் சிரிப்பின் காரணத்தை நான் உன்னிடம் சொல்கிறேன். நான் சித்திரகுப்தன். இந்த 3 சிறுமிகள் சிறியவர்களாக இருந்தபோது அவர்களின் தாயின் மரணம் நெருங்கியது. ஆனால் இந்த அப்பாவி குழந்தைகளிடம் இரக்கம் தோன்றி நான் அவர்களின் தாயின் உயிரை எடுக்கவில்லை. அதனால்தான் யமராஜன் என்னை சபித்து பூமிக்கு அனுப்பினார். முதல் சிரிப்பு, நான் நிர்வாணமாக சாலையோரத்தில் கிடக்கும்போது நீ என்னை உன் வீட்டிற்கு அழைத்து வந்தாய். வீட்டிற்கு வந்தபோது உன் மனைவி உன்னை மிகவும் திட்டினாள். குழந்தைகளுக்கு ஆடை வாங்க வேண்டிய பணத்தை பயன்படுத்தி நீ எனக்கு போர்வையும் ஆடையையும் வாங்கியதில் அவளுக்கு கோபம். அப்போதுதான் நான் உன் மனைவியின் முட்டாள்தனத்திற்காக முதலில் சிரித்தேன். அந்த பணம் இழந்ததில் அவள் துக்கமடைந்தாள். ஆனால் என் உதவியின் மூலம் உங்கள் வீட்டின் விதி மாறப்போகிறது என்று அவளுக்கு புரியவில்லை. 2வது சிரிப்பு. 2வது முறை நான் சிரித்தது உன் முட்டாள்தனத்தை பார்த்து ராஜாவின் செருப்புக்கு பதிலாக செருப்பு செய்ததற்கு நீ என்னை திட்டியபோது நீ ராஜாவின் செருப்பை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தாய். ஆனால் ராஜாவுக்கு என்ன நடந்தது என்று உனக்கு தெரியவில்லை. ராஜா இறந்துவிட்டார் என்று நகரத்தில் அனைவருக்கும் தெரியும். நம் கண்முன்னால் உள்ள விஷயங்களை மட்டுமே பார்த்து நாம் வாழ்கிறோம். ஆனால் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்களை நம்மால் பார்க்க முடிவதில்லை. பல சமயங்களில் கடவுள் நம்மோடு நடந்து கொள்வது முதலில் மோசமாகத் தோன்றலாம். ஆனால் அதன் பலன் நமக்கு நல்லதுதான். ஒரு மோசமான காரியம் நடக்கும்போது நாம் கடவுளை குறை கூறுவது இயல்பானதுதான். ஆனால் எதிர்காலத்தில் நமக்கு நடக்கப் போகும் நன்மையை நம்மால் காண முடிவதில்லை. பல சமயங்களில் நமக்கு நல்லது நடக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் அதன் பலன் மோசமாக இருக்கலாம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நல்லதும் கெட்டதுமான பலன்கள் இருக்கும். எல்லா சூழ்நிலைகளையும்
நாம் காலத்தின் ஒரு பகுதியாக ஏற்க வேண்டும். கடவுள் என்ன செய்தாலும் அதற்கு பின்னால் ஒரு நன்மையின் திட்டம் இருக்கும். அன்பான நேயர்களே, நல்லவர்கள் எப்போதும் துக்கப்படுபவர்களாக இருப்பது ஏன் என்று இனி நான் சொல்கிறேன். நல்லவர்களுக்கு மோசமான காரியங்கள் நடப்பது, அவர்கள் வாழ்க்கையில் பெரிய நல்ல விஷயங்கள் வரவிருப்பதால்தான். ஒரு மனிதனுக்கு மோசமான விஷயங்கள் நடக்கும்போது அவன் கடவுளின் அருகில் செல்கிறான், கடவுளின் நாமத்தை நினைக்கிறான். அது அவனுடைய எல்லா பாவங்களையும் தீமைகளையும் நீக்குகிறது. தெய்வ பக்திதான் மோட்சத்திற்கான உண்மையான வழி. நல்லவர்களுக்கு மட்டுமே தெய்வ பக்திக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், கடவுளின் எல்லா திட்டங்களும் நம் நன்மைக்காகவே உள்ளன. அவை முதலில் மோசமாகத் தோன்றினாலும் மனிதர்களின் பார்வைக்கு வரம்புகள் உள்ளன. அவர்களால் நிகழ்காலத்தை மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் கடவுள் முழு எதிர்காலத்தையும் பார்த்த பின்னரே முடிவுகளை எடுக்கிறார். நமக்கு மோசமான காரியங்கள் நடக்கும்போது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நம் செயல்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும். பல சமயங்களில் நம் கஷ்டங்கள் நம்முடைய குணத்தை பலப்படுத்துகின்றன, நம்மை கடவுளின் பக்திக்கு அருகில் கொண்டு வருகின்றன. கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய வாய்ப்பு உண்மையான பக்தர்களுக்கு மட்டுமே மீண்டும் மீண்டும் கிடைக்கும். நல்லவர்களான மக்கள் கடினமான நேரங்களில் கடவுளை நினைக்கிறார்கள். அது அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அழிக்கிறது. தெய்வ பக்திதான் மோட்சத்திற்கான உண்மையான வழி. எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளின் திட்டங்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன பாடம் கிடைத்தது என்று கருத்து தெரிவித்து சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நமது சேனலை செய்யுங்கள். நன்றி.